ஓம் சாந்தி. ஜனவரி 15, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஓ கடவுளே, ஓ பாபா போன்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து என்றுமே வெளிப்படக்கூடாது. அந்த பயிற்சி பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் வெண்ணிற ஆடையை அணிய விரும்புகின்றீர்கள்? அது எதை குறிக்கின்றது? பதில்: நீங்கள் இப்பொழுது இப்பழைய உலகில் மரணித்து வாழ்கின்றீர்கள் என்பதாலேயே நீங்கள் வெண்ணிற ஆடையை அணிய விரும்புகின்றீர்கள். இந்த வெண்ணிற ஆடை மரணத்தை குறிக்கின்றது. ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் வெள்ளை துணியினால் மூடப்படுகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது மரணித்து வாழ்கின்றீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஆன்மீகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வெறுமனே தந்தை என கூறினாலும் அதுவும் சரியே ஆகும். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சகோதரர்கள் என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். எனவே தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் அனைவருக்கும் விளங்கப்படுத்துவதில்லை. நீங்கள் சகோதரர்கள் என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். கீதையில் கூறப்படுகிறது, கடவுள் பேசுகின்றார். கடவுள் யாருடன் பேசுகின்றார்? அனைவரும் கடவுளின் குழந்தைகளே. அவர் தந்தை என்பதால் கடவுளின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். கடவுள் உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார். இப்பொழுது உங்கள் புத்திகளின் பூட்டு திறக்கப்பட்டுள்ளன. உலகில் உள்ள வேறு எவரும் இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். செய்தியை பெற்றவர்கள் தொடர்ந்தும் பாடசாலைக்கு வந்து கற்பார்கள். தாம் கண்காட்சியை பார்த்துவிட்டோம் என்பதனால் மேலும் சிறிதளவு இந்த ஞானத்தை கேட்பதற்காக செல்ல வேண்டும் என அவர்கள் நினைப்பார்கள். இவை தூய்மையாக்குபவரும் ஞான கடலும் கீதையை உரைத்த சிவனின் வாசகங்கள் என்பதே முதலாவதும் முதன்மையானதுமான விஷயமாகும். அனைத்திற்கும் முதலில் எமக்கு கற்பித்து விளங்கப்படுத்துபவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரே ஒருவரான அஷரீரியான ஞானக்கடலான பரமாத்மா ஆவார். அவரே சத்தியம், அவரே உண்மையை மாத்திரமே உங்களுக்கு கூறுவார். எனவே அதிலிருந்து வேறு எந்த கேள்விகளும் எழுவதில்லை. அனைத்திற்கும் முதலில் பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதுவே ராஜ அந்தஸ்தாகும். அனைவரதும் தந்தையான இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள தந்தையே உங்களுக்கு இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார் என்றும் அவரே அதி மேலான அதிகாரி என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது அவர்களுக்கு எந்த கேள்வியும் இருக்க முடியாது. அவரே தூய்மையாக்குபவர். எனவே அவர் வரும்பொழுது அவர் நிச்சயமாக தனது சொந்த நேரத்திலேயே வர வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை உங்களால் காணக்கூடியதாக உள்ளது. விநாசத்தின் பின்னர் விகாரமற்ற உலகம் இருக்கும். இது விகாரம் நிறைந்த உலகமாகும். பாரதம் விகாரமற்றதாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் புத்தி சற்றேனும் வேலை செய்வதில்லை. கோத்ரேஜ் பூட்டினால் அவர்களது புத்தி பூட்டப்பட்டுள்ளது. அவரிடமே அவற்றுக்கான சாவி உள்ளது. அதனாலேயே அவர் ஞானத்தை அருள்பவர் என்றும் தெய்வீக கண்களை அருள்பவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை எவருமே அறியாதிருக்கிறார்கள். அவர் தாதா பிரம்மா பாபா என அவர்கள் நினைப்பதனால் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு குறையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் இதனை நீங்கள் முதலில் விளங்கப்படுத்த வேண்டும். இதில் எழுதப்பட்டுள்ளது, கடவுள் சிவன் பேசுகின்றார். அவரே சத்தியமானவராவார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் தூய்மையாக்குபவரான சிவன். நான் சாலிகிராம்களாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். அந்த தந்தை ஞானம் நிறைந்தவர்.
அவர் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். அவரே உலகை படைப்பவர். அவர் தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார். அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் அவரின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மாவாகிய தந்தையுடன் உங்களுக்குள்ள உறவுமுறை என்ன? அவரே சத்தியமாவார். அவர் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு உண்மையான இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையே சத்தியமும் அவரே சத்திய உலகை படைப்பவரும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கே நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு சட்ட நிபுணரிடம் செல்லும் பொழுது நீங்கள் ஒரு சட்ட நிபுணர் ஆகுவதற்கே அங்கு செல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. சிலர் நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் பின்னர் அவர்களின் புத்தியில் சந்தேகம் எழுகிறது. அதன் பின்னர் மற்றவர்கள் அவர்களிடம் கூறுகிறார்கள், கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதாக கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் கடவுளை விட்டுவிட்டு நீங்கள் இங்கே ஏன் வருகின்றீர்கள்? அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பொழுது அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு பாவ செயலை செய்கிறார்கள். கடவுள் பேசுகின்றார், காமமே மிக கொடிய எதிரி. அதனை நீங்கள் வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். தூய்மையாகுபவர்கள் பின்னர் தூய உலகிற்கு செல்கிறார்கள். இங்கே இது ராஜயோகம் பற்றிய கேள்வியாகும். நீங்கள் அங்கே சென்று ஆட்சி செய்வீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்த பின்னரே வீடு திரும்புவார்கள். இது கணக்கு தீர்க்கும் காலமாகும். சத்திய யுகம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படுகிறது என உங்கள் புத்தி இப்பொழுது கூறுகிறது. சத்திய யுகம் தூய உலகம் எனப்படுகிறது. மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்வார்கள். அவர்கள் தமது சொந்த பாகங்களையே மீண்டும் நடிப்பார்கள். தூய்மை ஆகுவதுடன் தூய உலகின் அதிபதியாக வேண்டும் என்பதற்கான முயற்சியை நீங்கள் உங்களுக்காகவே தொடர்ந்தும் செய்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் அதிபதிகள் என உங்களையே கருதுவீர்கள். பிரஜைகளும் அதிபதிகளே. மக்கள் கூறுகின்றார்கள், எனது பாரதம். மகத்துவமான மனிதர்கள், சந்நியாசிகள் போன்றோரும் கூறுகிறார்கள், எனது பாரதம். இந்நேரத்தில் பாரதத்தில் உள்ள அனைவருமே நரகவாசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கே இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றோம். அனைவரும் சொர்க்கவாசிகள் ஆகுவார்கள் என்றில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அந்த மக்கள் கூறுகின்ற அனைத்தும் சமய நூல்களில் இருந்தே கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் சமய நூல்களின் அதிகாரிகள். தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வேதங்களையும் சமய நூல்களையும் கற்கின்ற நேரத்தில் அவர்கள் ஏணியில் தொடர்ந்தும் கீழிறங்குகிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கம் முடிவடையும் பொழுதே நான் வருகின்றேன். நான் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்களின் பக்திக்கான பலனை கொடுக்க வர வேண்டும். பெரும்பான்மையானோர் பக்தர்களே. அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் அழைக்கின்றார்கள், ஓ தந்தையான கடவுளே. பக்தர்கள் நிச்சயமாக ஓ தந்தையான கடவுளே, ஓ கடவுளே என கூறுகின்றார்கள். பக்திக்கும் இந்த ஞானத்திற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. என்றுமே ஓ கடவுளே என்பது உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடாது. மக்கள் அரை கல்பமாக அப்பயிற்சியை செய்கின்றார்கள். அவர் உங்கள் தந்தை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளதால் நீங்கள் இனிமேல் ஓ பாபா என கூறக்கூடாது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். முதலில் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமையை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்துள்ளார். அவரே உண்மையான தந்தை ஆவார் அல்லவா? தந்தை தனது குழந்தைகள் கிரகிப்பதற்காக இந்த ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றார் என்பது அவருக்கு தெரியும்.
அவர் அவர்களை ஞானச்சிதையில் அமர்த்தி அவர்களை ஆழ் உறக்கத்திலிருந்து விழித்தெழச் செய்து அவர்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். ஆத்மாக்கள் அமைதி தாமத்தினதும் சந்தோஷ தாமத்தினதும் வாசிகள் என்பதையும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். சந்தோஷ உலகம் விகாரமற்ற உலகம் எனப்படுகிறது. தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். மற்றது எமது இனிய வீடாகும். அது நடிகர்களாகிய உங்கள் வீடு என்பதும், அந்த அமைதி தாமத்திலிருந்தே உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக நீங்கள் இங்கே வருகின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நாங்கள் இவ்வுலகவாசிகள் அல்ல. அந்த நடிகர்கள் அவ்விடத்து வாசிகள். அவர்கள் தங்கள் வெவ்வேறு வீடுகளிலிருந்து வந்து தங்கள் ஆடையை மாற்றிக்கொண்டு தங்கள் பாகத்தை நடிக்கின்றார்கள். உங்கள் வீடு அமைதிதாமம் என்பதும் அங்கேயே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நடிகர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்பொழுது தந்தை வந்து அனைவரையும் வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்கின்றார். இதனாலேயே அவர் விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராவார். எனவே மனிதர்கள் அனைவரும் எங்கு செல்வார்கள்? இதனை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கே வாருங்கள் என நீங்கள் தூய்மையாக்குபவரை அழைத்தீர்கள். எதற்காக? உங்கள் சொந்த மரணத்திற்காகவே ஆகும். துன்ப உலகில் நீங்கள் வாழ விரும்பவில்லை என்பதாலேயே நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் வீடு திரும்புவோம். அவர்கள் அனைவரும் முக்தியில் நம்பிக்கை கொண்டவர்கள். பாரதத்தின் புராதன ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. அந்த மக்கள் புராதன ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். உண்மையில் ஹத்தயோகிகளுக்கு ராஜயோகம் பற்றி எதுவுமே தெரியாது. அவர்களின் யோகம் பிழையானது என்பதால் நீங்கள் சென்று அவர்களுக்கு உண்மையான ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டும். சந்நியாசிகளின் காவி ஆடையை பார்க்கும் பொழுது மக்கள் அவர்களுக்கு அதிக அளவு மரியாதை கொடுக்கிறார்கள். பௌத்த சமயத்திலும் காவி ஆடை அணிந்த ஒருவரை கண்டால் அவர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். சந்நியாசிகள் தாமதமாகவே வருகின்றார்கள். பௌத்த மதத்தின் ஆரம்ப காலத்தில் சந்நியாசிகள் இருக்கவில்லை. பௌத்த மதத்தில் பாவம் அதிகரிக்கும் பொழுதே சந்நியாச தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதன் ஆரம்பத்தில் அந்த ஆத்மாவும் மேலிருந்தே வருகின்றார். அவரை பின்பற்றுபவர்கள் அவரை தொடர்ந்து கீழே வருகின்றார்கள். ஆரம்பத்திலேயே துறவரத்தை கற்பிப்பதால் அவர் என்ன செய்ய முடியும்? துறவரம் பின்னரே வருகிறது. அவர்கள் அங்கிருப்பதையே பிரதி செய்கின்றார்கள். இங்கு இருப்பதையே பிரதி செய்கின்றார்கள். சந்நியாசிகளுக்கு மரியாதை செலுத்துகின்ற பல கிறிஸ்தவர்களும் உள்ளார்கள். காவி உடையே ஹத்தயோகிகளின் சீருடையாகும். உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு செல்ல வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் வெண்ணிற ஆடை அணிய வேண்டும் என்றோ இல்லை. எவ்வாறாயினும் வெண்ணிற ஆடை சிறந்தது. நீங்கள் பட்டியில் இருந்ததால் அது உங்கள் ஆடையாகிவிட்டது. இக்காலத்தில் மக்கள் வெண்ணிற ஆடைகளை அதிகளவு விரும்புகிறார்கள். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் வெள்ளை துணியினால் மூடப்படுகின்றார். நீங்கள் இப்பொழுது மரணித்து வாழ்கின்றீர்கள். எனவே வெண்ணிற ஆடை அணிவது நல்லது. முதலில் ஒருவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். இரு தந்தையர் உள்ளனர் என்பதை விளங்கப்படுத்துவதற்கு காலம் தேவையாகும். கண்காட்சிகளில் உங்களுக்கு விவரமாக விளங்கப்படுத்த முடியாது. சத்யுகத்தில் உங்களுக்கு லௌகிக தந்தை மாத்திரமே இருப்பார். இந்த நேரத்தில் உங்களுக்கு 3 தந்தையர் உள்ளார்கள். ஏனெனில் கடவுள் பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். அவர் அனைவரதும் தந்தை ஆவார். உங்களுக்கும் ஒரு லௌகிக தந்தை உள்ளார். அச்சா, 3 தந்தையினரில் அதிமேலான ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? அஷரீரியான தந்தை உங்களுக்கு எவ்வாறு ஆஸ்தியை கொடுக்கின்றார்? அவர் அதனை பிரம்மாவின் மூலமாகவே கொடுக்கின்றார். இப்படத்தை நீங்கள் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். ஷிவ் பாபா அஷரீரியானவர். இவர் பிரஜாபிதா பிரம்மா, அதாவது கொள்ளுப்பாட்டனாரான ஆதிதேவாவார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை கொள்ளுப்பாட்டனாரான சிவனென அழைப்பதில்லை. நான் அனைவருக்கும் தந்தையாவேன்.
பிரம்மாவான இவரோ மனித குலத்தின் தந்தையாவார். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். நீங்கள் ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆஸ்தியை நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையில் குற்றமான துன்புறுத்தல் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் விகார பார்வை இருக்குமாயின் அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் தந்தையை மறந்து விடுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், எனது குழந்தை ஆகிய பின்னர் உங்கள் முகத்தை நீங்கள் அழுக்காக்கிக் கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மிகவும் போதை நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். உங்கள் லௌகிக குடும்பத்தினரோடு நீங்கள் வாழ்ந்து அவர்களுக்கான உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் லௌகிக தந்தையை நீங்கள் அப்பா என்றே அழைக்க வேண்டும். அவரை நீங்கள் சகோதரர் என்று அழைக்க கூடாது. மிகவும் சாதாரணமாக நீங்கள் அவரை அப்பா என அழைக்கலாம். அவர் உங்கள் லௌகிக தந்தை என்பதை உங்கள் புத்தி புரிந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது. இந்த ஞானம் தனித்துவமானது. இக்காலத்தில் சிலர் தந்தையை பெயர் சொல்லி அழைப்பதும் உண்டு. ஆனால் உங்கள் தந்தையை உறவினர் ஒருவரின் முன்னிலையில் நீங்கள் சகோதரர் என்று அழைப்பீர்களாயின் உங்களுக்கு பித்து பிடித்து விட்டது என்றே அவர் நினைப்பார். நீங்கள் மிகவும் சாதுரியமாக இருக்க வேண்டும். உங்கள் ஞானம் மறைமுகமானது. உங்கள் உறவு முறையும் மறைமுகமானதே. நீங்கள் மிகவும் சாதுரியமாகவே பழக வேண்டும். எவ்வாறாயினும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்தல் நல்லது. உங்கள் உறவினர்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் புத்தி மேலே செல்ல வேண்டும். எங்கள் ஆஸ்தியை நாங்கள் பாபாவிடமிருந்தே பெறுகின்றோம். எவ்வாறாயினும் உங்கள் மாமாவை நீங்கள் மாமா என்றும் உங்கள் தந்தையை நீங்கள் அப்பா என்றுமே அழைக்க வேண்டும். பிராமணர் அல்லாதவராயின் அவரால் சகோதரர் சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆகியவர்களால் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். வெளியிலிருந்து வந்தவர்கள் இதனை முதலில் கேட்டதும் அதிர்ச்சி அடைவார்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு மிகவும் நல்லதோர் புத்தி தேவை. குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளை தந்தை மிகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆக்குகின்றார். முன்னர் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட புத்தியே இருந்தது. இப்பொழுது உங்கள் புத்தி எல்லையற்றதை நோக்கியே செல்கிறது. அவர் எங்கள் எல்லையற்ற தந்தையாவார். அவர்கள் அனைவரும் எங்கள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். உறவுமுறை என்ற வகையில் ஒரு மருமகளை மருமகள் என்றே அழைக்க வேண்டும். மாமியாரை மாமி என்றே அழைக்க வேண்டும். அவர்கள் இருவருமே இங்கு வந்தாலும் நீங்கள் சகோதரி என அழைக்கக்கூடாது. வீட்டில் வாழும் பொழுது நீங்கள் மிகவும் சாதுரியமாகவே பழக வேண்டும். மக்களின் கருத்துக்களை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் கணவனை சகோதரர் ஆக்குகின்றீர்கள் என்றும் மாமியாரை சகோதரி ஆக்குகின்றீர்கள் என்றுமே கூறுவார்கள். உங்களுக்கு என்ன கற்பிக்கப்படுகிறது என அவர்கள் அதிசயப்படுவார்கள். இந்த ஞானத்தின் இந்த விஷயங்களை உங்களைத் தவிர வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கே உங்கள் வழியும் முறையும் தெரியும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது அவரின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். ஆகையால் உங்களுக்கு மாத்திரமே அவரின் வழியும் முறையும் தெரியும். எவரும் குழப்பமடையாத வகையில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டும். கண்காட்சிகளில் கடவுளே கற்பிக்கின்றார் என்பதை முதலில் விளங்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது அவர் யாரென எங்களுக்கு கூறுங்கள். அவர் அஷரீரியான சிவனா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரா? சிவனின் பிறப்பின் பின்னரே ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு இடம்பெறுகிறது. ஏனெனில் தந்தையே ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பரமாத்மாவான சிவன் வரும் வரையில் உங்களால் அவரின் பிறந்த நாளை கொண்டாட முடியாது என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது. சிவன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் உலகை படைக்கும் வரையில் உங்களால் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாட முடியும்? அவர்கள் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே புரியாதிருக்கிறது.
ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளவரசராயின் அவர் நிச்சயமாக சத்தியுகத்திலேயே இளவரசராக இருந்திருக்க முடியும். அங்கே தேவர்களின் ராஜ்யமும் இருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரமே ராஜ்யத்தை பெறுபவராக இருக்கவும் முடியாது. அது நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் உலகமாகும். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உலகை பற்றியும் இது கம்சனின் உலகம் என்றும் பேசுகிறார்கள். கம்சனின் உலகம் அழிக்கப்படும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் உலகம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவை இரண்டுமே பாரதத்திலேயே இருக்கின்றன. கம்சன் போன்றோர் புதிய உலகில் இருக்க முடியாது. இக்கலியுகமே கம்சனின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது எத்தனை மனிதர்கள் உள்ளார்கள் என பாருங்கள். சத்யுகத்தில் வெகு சிலரே இருக்கிறார்கள். தேவர்கள் யுத்தம் செய்யவில்லை. அதனை ஸ்ரீ கிருஷ்ணரின் உலகம் என்று அழைத்தாலும் சரி, விஷ்ணுவின் உலகம் என அழைத்தாலும் சரி, அல்லது தேவ சமுதாயமாயினும் அசுர சமுதாயமாயினும் அனைத்தும் இங்கேயே உள்ளன. எவ்வாறாயினும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலோ அல்லது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலோ எந்த யுத்தமும் இடம்பெறவில்லை. நீங்கள் ராவணனை வெற்றி கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த 5 விகாரங்களையும் நீங்கள் வெற்றி கொண்டால் நீங்கள் உலகை வெற்றி கொள்வீர்கள். இதில் யுத்தம் என்ற கேள்விக்கு இடமில்லை. சண்டையிடுதல் என நீங்கள் கூறுவீர்களாயின் அது வன்முறையாகும். நீங்கள் ராவணனை வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அகிம்சை வழியில் வெற்றி கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்தாலே எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். போராடுதல் போன்றவற்றின் கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தமோபிரதானம் ஆகியுள்ளீர்கள் என்பதால் இப்பொழுது மீண்டும் சதோபிரதானம் ஆக வேண்டும். பாரதத்தின் புராதன ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. தந்தை கூறுகின்றார், உங்கள் புத்தியின் யோகத்தை என்னுடன் தொடர்பு படுத்தினால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தையே தூய்மையாக்குபவர் என்பதால் உங்கள் புத்தியின் யோகத்தை அவருடன் தொடர்பு படுத்தினால் நீங்கள் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது அவருடன் நடைமுறை ரீதியில் யோகம் செய்கின்றீர்கள். இதில் யுத்தம் என்ற எந்த கேள்விக்கும் இடமில்லை. நன்றாக கற்று தந்தையுடன் மிகவும் நன்றாக யோகம் செய்பவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சகோதரத்துவ பார்வை என்ற உங்கள் பயிற்சியை பேணுகின்ற அதே நேரத்தில் உறவினர்களுக்கான உங்கள் பொறுப்புகளையும் நிறைவேற்றுங்கள். அனைவருடனும் மிகவும் சாதுரியமாக பழகுங்கள். குற்றப்பார்வை இருக்கக்கூடாது. கணக்கு தீர்க்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். 2. தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்கு மிகவும் நன்றாக கற்று தூய்மையாக்குபவரான தந்தையுடன் யோகம் செய்வதன் மூலம் தூய்மையாகுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் சம்பூர்ணத்தின் அடிப்படையில் நேரத்தை அண்மிக்க செய்கின்ற ஓர் மாஸ்டர் படைப்பவர் ஆகுவீர்களாக. நேரம் உங்கள் படைப்பாகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் ஆவீர்கள். படைப்பவர் படைப்பில் தங்கியிருப்பதில்லை. படைப்பவர் தனது படைப்பை தன்னில் தங்கியிருக்கச் செய்வார். ஆகையால் நேரம் உங்களை சம்பூர்ணமாக்கும் என என்றுமே நினைக்காதீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாகி நேரத்தை அண்மிக்க செய்ய வேண்டும். வருகின்ற எந்த தடையும் தனக்குரிய நேரத்தில் நிச்சயமாக சென்றுவிடும். ஆனால் அந்த நேரத்திற்கு முன்பாகவே மாற்றத்தின் சக்தியினால் அதனை நீங்கள் மாற்றினால் அதற்கான பலன் உங்களை சேரும். இந்த நேரத்தின் அடிப்படையில் மாற்றம் ஏற்படுமாயின் அதற்கான எந்த பலனும் உங்களை சேராது. ஸ்லோகம். கர்மாவினதும் யோகத்தினதும் சமநிலையை கொண்டிருப்பவர்கள் மாத்திரமே உண்மையான கர்மயோகிகள் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள்.
உங்கள் பௌதிக புலன்களின் ஆதாரம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் நீங்கள் செயல்களை செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் எந்த கர்ம பந்தனமும் இல்லாதிருக்க வேண்டும். ஆனால் கர்ம உறவு முறைகள் இருக்க வேண்டும். ஜீவன் முக்தி ஸ்திதி என்றால் நீங்கள் அந்த செயல்களின் சுமை எதுவும் இல்லாது அதிக அளவு வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். விடுதலை அடைந்தவர்கள் சதா வெற்றி சுரூபங்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜீவன் முக்தி அடைந்த ஓர் ஆத்மா ஆன்மீக போதையுடன் கூறுவார், வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளது. வெற்றி எனது பிறப்பு உரிமை. ஓம் சாந்தி.